ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் கையில் ரொக்கமாக இருந்தால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்க முடியுமா? சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? அதாவது கொடுக்குறதுல வந்து 3 வகை இருக்குது எப்பயுமே. சரி, நான் இப்போ ஒருத்தருக்கோ இல்லை ஒரு 5-6 பேருக்கோ பிரித்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது யாருக்கு தெரிய போகுது? எனக்கும் உங்களுக்கு தானே தெரிய போகுது, வாங்கினவங்களுக்கு தானே தெரிய போகுது. அதாவது இந்த கை கொடுக்குறது இந்த கை தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கரெக்டு தான். தனிப்பட்ட முறையில் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு வச்சு பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? உள்ளே என்ன தான் நடக்குது? ஏன் ட்ரஸ்ட்டுன்னு எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க? இல்லை, 2 பிரிவு இருக்குது எப்பயுமே. இப்போ நான் வந்து ஒரு தொழில் பண்ணுறேன். இப்போ ஃபாரின்லேருந்து எனக்கு அமௌண்ட் வருது அப்படின்னா, ஃபாரின்லேருந்து யாரோ ஒருத்தவங்க அமௌண்ட் அனுப்பிச்சிக்கிறாங்க. அது வந்து ஃபேமிலி சம்பாரித்து எனக்கு ஃபேமிலிக்கு அனுப்பிச்சிக்கிறாங்களோ எப்படியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு வகையில் அனுப்பிச்சிக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ நாள் அனுப்பிச்சிக்க முடியுமா? 2010 FCRAன்னு வந்துச்சு, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010. அந்த ஆக்ட் படி வந்து இல்லை, எனக்கு என்ன இதில் சந்தேகம்னா, அவங்க சம்பாதிக்கிற வருமானத்தில் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கண்டிப்பான முறையில் கட்டி ஆகணும், கட்டிடுவாங்க. அப்புறம் எதுக்கு வெளியில் போய் இப்படி நல்லது பண்ணணும்? இப்போ இந்த பிளாக் மணியெல்லாம் ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு என்ஜிஓலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா? வெல்கம் டு மெய்ப்பொருள். KPA பாலா அவர்களை சுற்றி 2 நாளாக சில அவதூறுகள் பரவிட்டு இருந்துச்சு. ஏன் அவதூறுன்னு சொல்கிறோம்னா, நிரூபிக்கப்படாத வரைக்கும் அது வந்து அவதூறு தான், அதனால் அவதூறுன்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா, அவர் ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் தான், நிகழ்ச்சிக்கு போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஓகே. ஆனால் நிறைய பண்ணுறாரு, ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு எங்கேருந்து காசு வருது, யார் காசு கொடுக்குறா, அதுக்குள்ள கணக்கு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி நிறைய அவதூறுகள் அவரை சுற்றி பரவிட்டு இருந்துச்சு. இதுக்கு அவர் வந்து இப்போ ஒரு விளக்கம் கொடுத்து முடிச்சிட்டாரு. இப்போ பொதுவாக ஒரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ரொக்கமாக எவ்வளோ நாள் பணம் கொடுத்துக்கலாமா? அதே மாதிரி செக்காவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ எவ்வளோ நாள் பணம் அனுப்பிச்சிக்கலாமா? லிமிட் எதுவும் இருக்கா? சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் பண்ணுறதுக்கும் இப்போ அகரம் ஃபவுண்டேஷன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டாக பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி அட்வொகேட் சுபாஷ் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் கையில் ரொக்கமாக இருந்தால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்க முடியுமா? சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? அதாவது கொடுக்குறதுல வந்து 3 வகை இருக்குது எப்பயுமே. ஒன்று வந்து கிஃப்டாக கொடுக்குறது, இன்னொன்று வந்து சேரிட்டி டொனேஷன் மாதிரி கொடுக்குறது, இன்னொன்று மணி லெண்ட் பண்ணுறது, கொடுத்து திரும்ப வாங்கிக்கிறது. அது வந்து 2000 வரைக்கும் நீங்கள் கேஷாக கொடுக்கலாம். அதுக்கு மேலே வந்தால் வந்து ஐடி ஆக்ட் படி நீங்கள் வந்து அதுக்கான கணக்குகள் வச்சுக்கணும் எப்பயுமே. ஓகே. ஆனால் இது சம்மந்தமாக நான் நெட்டில் ரிசர்ச் பண்ணி படிக்கும்போது 2 லட்சம் வரைக்கும் கேஷாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு 2 லட்சம் வரைக்கும் கேஷாக வந்து பிரித்து கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு நான் வந்து கணக்கு காட்டணும். இப்போ நான் 2 லட்சம் ஒருத்தருக்கே கொடுத்துட்டேன்னா வாங்கினவர் வந்து இந்த 2 லட்சத்தை வந்து அவருக்கு நெட் கெயின் தானே, அவர் எப்படி செலவு பண்ணாருன்னு கணக்கு காட்டுற மாதிரியான சூழ்நிலை வரும். சரி, நான் இப்போ ஒருத்தருக்கோ இல்லை ஒரு 5-6 பேருக்கோ பிரித்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது யாருக்கு தெரிய போகுது? எனக்கும் உங்களுக்கு தானே தெரிய போகுது, வாங்கினவங்களுக்கு தானே தெரிய போகுது. அதாவது இந்த கை கொடுக்குறது இந்த கை தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் வந்து நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அமௌண்ட் போகுது அப்படின்னா, குறிப்பிட்ட அளவு கம்மியாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல வந்து ட்ரேஸ் ஆயிரும். அந்த மணி ட்ரேஸ் ஆகிறது வந்து நம்ம வந்து மறைக்க முடியாது. அதாவது ஸ்டார்டிங்கில் அந்த சோர்ஸ் ஆஃப் மணி எங்கேருந்து வந்துச்சு, அந்த மணி எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணிட்டே இருக்கு. இப்போ எனக்கு நான் 2 லட்சத்துக்கு மேலே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு முதல் அந்த 2 லட்சம் எங்கேருந்து வந்துச்சுன்னு இல்லை நான் யார்ட்டையாவது ஆகணும். அதான் சார், இப்போ நான் யார்ட்டையாவது 2 லட்சம் வாங்கி கையில் ரொக்கமாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா, அப்போ நான் யார்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவங்களுக்கு எப்படி அந்த 2 லட்சம் வந்துச்சுன்னு சொல்லி வந்துட்டே இருக்கும். இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே போவாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து வந்துச்சோ அங்கேருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே பண்ணுவாங்க. அதான் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வாங்க. சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னா இந்த பணம் எங்கிருந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதா சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதை நீங்கள் வந்து காட்டியே ஆகணும். நீங்கள் இந்த 2 லட்சம் வந்து நீங்கள் காட்டாமல் இருக்க முடியாது. நீங்கள் அதாவது விவசாயத்துலேருந்து வரக்கூடிய இன்கம் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஒரு பில்டிங் வாங்குறீங்க அப்படின்னா இந்த விவசாயம் பண்ணி எனக்கு இவ்வளோ வந்துச்சுங்கிற சோர்ஸை காட்டணும். நீங்கள் எப்பயுமே நான் விவசாயத்துலேருந்து பண்ணேன் அப்படின்னு சும்மா சொல்லி போயிட முடியாது. சோர்ஸ் ஆஃப் தி இன்கம் நீங்கள் எப்பயுமே வந்து காட்டியே ஆகணும். நீங்கள் ஓகே, சரி. இப்போ கையில் ஒருத்தருக்கு ரொக்கமாக கொடுக்குறத பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ நான் செக்காக எழுதி கொடுக்குறேன். செக்கில் நான் எவ்வளோ நாள் எழுதி கொடுத்துக்கலாமா? கொடுத்துக்கலாம். செக்கில் அதாவது கிடையாது. 80G of IT ஆக்ட் படி நீங்கள் வந்து அந்த எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக நீங்கள் வந்து டேக்ஸில் வந்து எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அதுக்கும் செக்கில் எழுதி கொடுக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன்லாம் இருக்குது. லிமிட்லாம் கிடையாது. சரி, ரொக்கமாக சொல்லிட்டீங்க, செக்காகவும் சொல்லிட்டீங்க. இப்போ UPI மூலமாவோ இல்லை பேங்க் மூலமாவோ எவ்வளோ நாள் பணம் நீங்கள் ஒன்ஸ் உங்களுடைய எனி மணி டிரான்சாக்ஷன் இஸ் ட்ரேசபிள் ஆர் த்ரூ எனி இன்ஸ்ட்ருமெண்ட்னா அது வந்து நீங்கள் ப்ரூஃப் காட்டிங்கன்னா 80G மூலமாக நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு அனுப்புறதுல டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, ஓகே. தனிப்பட்ட முறையில் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு வச்சு பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? உள்ளே என்ன தான் நடக்குது? ஏன் ட்ரஸ்ட்டுன்னு எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க? இல்லை, 2 பிரிவு இருக்குது எப்பயுமே. இப்போ நான் வந்து ஒரு தொழில் பண்ணுறேன்.
நான் பண்ணுற தொழிலேருந்து எனக்கு வந்து மாதம் ஒரு 5 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நான் ஒரு 3 லட்சம் நான் வந்து சேரிட்டி கொடுக்குறேன். அப்போனா ஆட்டோமேட்டிக்காக நான் அக்கௌண்ட் பண்ணிடுவேன். எவ்வளோ வாங்குறேன், எவ்வளோ சேரிட்டி கொடுக்குறேன் அக்கௌண்ட் பண்ணிடுவேன். இப்போ இது பிரச்சனை வராது. எனக்கு எப்போ பிரச்சனை வரும்னா, நான் ஒரு தொழில் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 20-30 பேரை சேர்த்து கலெக்ட் பண்ணி தனிநபராக நான் சேரிட்டி பண்ணுறேன். அப்போது வந்து என்னென்னா, நான் எவ்வளோ கலெக்ட் பண்ணினேன், எவ்வளோ பேருக்கு கொடுத்தேன், இதில் வந்து எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. நல்ல வார்த்தை லாபம் கிடையாது, பிஸ்னஸ் இதில் கிடையாது. இது வந்து டொனேஷன் பண்ணேன் அப்படின்னா யாரெல்லாம் அந்த 10 நபர் கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்த அளவுக்கான எக்ஸம்ஷனை அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். இது தனிநபருக்கு. இது இல்லாமல் ஒரு பாடி மூலமாக ஒரு என்ஜிஓன்னா என்ன, ஒரு ஜென்ரல் டேர்ம். அது என்ஜிஓக்கு கீழே வந்து ட்ரஸ்ட் இருக்கும், என்ஜிஓக்கு கீழே வந்து சொசைட்டி ஆக்ட் வரும், இப்போ என்ஜிஓக்கு கீழே செக்ஷன் 8 கம்பெனி இருக்கும். இப்போ சேரிட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சேரிட்டினா வந்து எந்த வகையான லாபமும் இல்லாமல் ஒரு சில நல்ல காரியங்களுக்காக சொல்லப்படக்கூடிய தர்ம காரியங்களுக்காக கொடுக்கறது, இல்லை வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேருக்காக கொடுக்கறது, இதெல்லாம் தான் வந்து சேரிட்டி பர்பஸ் அப்படிம்பாங்க. அப்போ என்ஜிஓ கீழே ட்ரஸ்ட்டு, சேரிட்டி, இன்னொன்று செக்ஷன் 8 கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ மூணுத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ ட்ரஸ்ட் எடுத்துக்கோங்க. ட்ரஸ்ட்டில் வந்து 2 வகை இருக்கும் எப்பயுமே, பப்ளிக் ட்ரஸ்ட், ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு. ப்ரைவேட் ட்ரஸ்ட்னா ஒரு குறிப்பிட்ட சிலருக்காக அவங்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்டு இயங்கக்கூடிய ட்ரஸ்ட் இது. பப்ளிக் ட்ரஸ்ட்னா ஒரு பொதுமக்கள் ஒரு பொது நன்மைக்காக ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குவாங்க. பப்ளிக்கிட்டேருந்து ஃபண்டு வாங்கி அதை குறிப்பிட்ட மக்களுக்காக கொடுப்பாங்க. இதுதான் இந்த ட்ரஸ்ட். அது வந்து அந்த என்ன ஆப்ஜெக்ட்டுக்காக பண்ணுறாங்க, என்ன இதுக்காக என்ன ஆப்ஜெக்டிவில் ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணாங்க, இப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கும் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கும், லேண்ட் ஹோல்டிங் அதிகமாக வச்சுக்கலாம், வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் அந்த ட்ரஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ இன்னொன்று ரெண்டாவதாக இருக்கக்கூடியது தான் சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். இது என்னென்னா, இப்போ வந்து ஒரு சில ஹியூமன் ரைட் அசோசியேஷன்ஸில் இருக்கும், அமைப்புகளாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களாம் சொசைட்டிஸ் அவங்க ட்ரஸ்ட்டில் போட்டிருக்க மாட்டாங்க பொதுவாகவே. சில பேர் ட்ரஸ்ட்டில் போட்டிருப்பாங்க, சில பேர் சொசைட்டி ஆக்டில் பதிவு பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ ரீசெண்டாக 2020-23 கூட பல என்ஜிஓஸ் வந்து லெஃப்ட் ஓரியன்டட் என்ஜிஓஸ், ஹியூமன் ரைட் என்ஜிஓஸ் எல்லாம் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இது கிளம்புச்சுல்ல. அது என்னென்னா, இந்த மாதிரி சொசைட்டி ஆக்ட்ஸ் தான். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்குள்ளே எப்படி ஃபண்டு வருது அந்த கணக்கில் ஒன்று வரும். அப்புறம் மூணாவது செக்ஷன் 8 கம்பெனிஸ். செக்ஷன் 8 கம்பெனிஸ்னால் ஒரு கம்பெனி வந்து குறிப்பிட்டிருக்க ஸ்கெடியூல் பண்ணக்கூடிய வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க செக்ஷன் 8 கம்பெனி, செக்ஷன் 8 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கம்பெனிஸ். இந்த 3 பிரிவில் நீங்கள் எப்படி இன்கம், உங்களுக்கு எப்படி சோர்ஸ் வருது, நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க, இதை வச்சு அவங்களுடைய இதை வந்து பிரிப்பாங்க. இப்போ ட்ரஸ்ட்டை வச்சு பிரிக்கிறீங்கன்னா ட்ரஸ்ட்டோட டீடு இருக்கும். சொசைட்டினா சொசைட்டியோட மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், இந்த ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் போட்டிருப்பாங்க, இது இருக்கும். இதற்கு உட்பட்டு நீங்கள் எப்படி வாங்கலாம், எங்கிருந்து வாங்கலாம், யார்கிட்ட வாங்கலாம், எவ்வளோ வாங்கலாம், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், அது எந்த வகையில் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் 10,000 ரூபாய்க்கு மேலே தனிநபர் கேஷ் ஸ்பெண்டிங் கிடையாது பர் டே. இதுதான் சட்டம் சொல்கிறது. ஓகே. இப்போ ஃபாரின்லேருந்து எனக்கு அமௌண்ட் வருது அப்படின்னா, ஃபாரின்லேருந்து யாரோ ஒருத்தவங்க அமௌண்ட் அனுப்பிச்சிக்கிறாங்க, அது வந்து ஃபேமிலி சம்பாரித்து எனக்கு ஃபேமிலிக்கு அனுப்பிச்சிக்கிறாங்களோ எப்படியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு வகையில் அனுப்பிச்சிக்கிறாங்க அப்படின்னா, அது எவ்வளோ நாள் அனுப்பிச்சிக்க முடியுமா? அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்ன சட்டம்? 2010 FCRAன்னு வந்துச்சு, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010. அந்த ஆக்ட் படி வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். அந்த ஆக்டில் பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். என்னது? பணம் வாங்க முடியும்? பணம் வாங்க முடியும், ஃபாரின் ஃபண்ட்ஸ்லேருந்து வாங்க முடியும். இல்லை, இப்போ நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் ஃபேமிலிக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக தான் அனுப்பிச்சுட்றீங்க. ட்ரஸ்ட்டுக்கு சொசைட்டிக்கு அனுப்பிச்சுட்டிங்கன்னா தான் பிரச்சனை. என்ஜிஓவை நான் ஒரு பணம் வாங்குறதுக்கும் ட்ரஸ்ட்டுக்கு வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. சாரி, இண்டிவிஜுவலுக்கு வாங்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. எங்கள் அக்கா வெளிநாட்டது எனக்கு அனுப்பிச்சுட்ற பணத்துக்கு வேறு. ஆனால் நான் ஒரு இந்த ட்ரஸ்ட் ஒன்று நடத்துகிறேன், சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஒன்று நடத்துகிறேன், சோஷியல் ட்ரஸ்ட் ஒன்று நடத்துகிறேன். அதுக்கு வந்து ஒரு தனிநபர் வந்து ஃபண்டு கொடுக்குறான் அப்படின்னா அவன் வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, இந்த ட்ரஸ்ட்டையோ இல்லை இந்த சொசைட்டியோ நான் வந்து FCRAல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்து, அண்ட் இட் இஸ் ரெகுலேட்டட் பை MCA, மினிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸில் அவங்க அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட பணம் வாங்கணும். அப்படி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நான் பணம் வாங்கியிருந்தேன் அப்படின்னா என்னுடைய இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் எடுக்க முடியாது. இப்போ என்னென்னா, நிறைய கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நிறையா சொசைட்டிக்கு போய் நிறையா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? கவர்மெண்ட்டில் எது அப்படி சொல்கிறாங்களா? அது CSR பாலிசின்னு ஒன்று கொண்டு வராங்க. CSR பாலிசின்னா என்னென்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் பார்க்குற கம்பெனி வருஷத்துக்கு, அப்புறம் வந்து நெட்ஒர்த் வந்து ஒரு 200 கோடி கிட்ட இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து சமுதாயத்திலேருந்து சமூக மூலதனம், சோஷியல் கேபிட்டல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறீங்க.
இப்போ நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கிற ஏரியா பக்கத்தில் இத்தனை பேர் வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க, வெளியூர்லேருந்து இங்கே கொண்டு வராங்க, இங்கே இருக்கிற லேபர்ஸை பயன்படுத்திக்கிறாங்க, அப்புறம் இங்கே இருக்கிற வாட்டரை பயன்படுத்திக்கிறீங்க, இங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்திக்கிறீங்க, இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்திக்கிறீங்க. அப்போ நீங்கள் யூ ஹாவ் டு கிவ் இட் பேக் டு தி சொசைட்டி அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு சர்வதேச அளவில் வந்து ஒரு லாபி பண்ணி எல்லா நாடும் கொண்டு வந்தாங்க. அதான் சிஎஸ்ஆர் பாலிசி. அவங்க என்ன பண்ணணுன்னா அவங்களோட இன்கமில் அவங்களோட ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இந்த மாதிரி ஒரு சமூக காரியங்களுக்காக நேரடியாகவோ இல்லை வந்து ட்ரஸ்ட் மூலமாகவோ சொசைட்டி மூலம் என்ஜிஓ மூலமாகவோ இல்லை வந்து அரசு வழியாகவோ இந்த பாலிசி வழியாகவோ நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாலிசி டிராஃப்ட் பண்ணி அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பல பேர் வந்து அதில் பெனிஃபிட் அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து அது இன்னொரு வகையான அட்வர்டைஸ்மெண்ட் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அதில் இருக்குது. அதில் இல்லை, எனக்கு என்ன இதில் சந்தேகம்னா, அவங்க சம்பாதிக்கிற வருமானத்தில் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கண்டிப்பான முறையில் கட்டி ஆகணும், கட்டிடுவாங்க. அப்புறம் எதுக்கு வெளியில் போய் இப்படி நல்லது பண்ணணும்? அதாவது நீங்கள் வந்து இன்கமுக்கு டேக்ஸ் கட்டிடுறீங்க, ஆனால் அந்த சமூக மூலதன சுரண்டலுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற தண்ணி உரியுறீங்க, தண்ணி சும்மா வந்துடுமா? ஃபாரின்லேருந்து இங்கே வர அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஒரு காடு மண்ணாக இருந்தது வந்து அங்கே இருக்கிற விவசாயி வந்து பதப்படுத்தி அந்த பூமி ஃபர்டைல் ஆக்கி அங்கே அடியில் வந்து தண்ணி நிற்க வச்சு அவ்வளோ ஒரு சமூக சோஷியல் ஸ்ட்ரக்சரை கொண்டு கொடுத்து அவங்க அங்கே இருந்த காரணத்தினால ஒரு ஸ்கூல் வந்திருக்கும். ஸ்கூல் இருந்தனால அங்கே ஒரு எஜுகேட்டட் செக்டர்ஸ் வந்திருப்பாங்க. அந்த எஜுகேஷனல் செக்டர்ஸை நீ வந்து லேபரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிற. அப்புறம் அதே மாதிரி அந்த பக்கத்தில் வந்து இன்னொரு சானிடேஷன் ஹெல்த் கேர்லாம் வந்திருக்கும். அதையும் வந்து உன்னுடைய லேபர்ஸுக்கு வந்து நீ பயன்படுத்திக்கிற. இப்போ இவ்வளோ சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் உனக்கு கொடுத்தனால தான் நீங்கள் வர. நீ வெறுமனே இங்கே வந்து என் லேபர் கொடுத்து என் லேபருக்கு ஒரு சேலரி கொடுத்து அந்த சேலரியிலிருந்து உனக்கு வர இன்கம்மு அதுலேருந்து வர ப்ராஃபிட்டில் மட்டும் டேக்ஸ் கட்டினா பத்தாது. இந்த சோஷியல் கேபிட்டல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கும் நீ வந்து கொடுக்கணுங்கிறது தான் கோர் கான்செப்ட். ஓகே, இந்த ட்ரஸ்ட்டு என்ஜிஓலாம் ஓகே. இப்போ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் பண்ணுறது பெட்டரா, இல்லை இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு என்ஜிஓவோட சேர்ந்து பண்ணுறது பெட்டரா? இப்போது நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட இன்கம்லேருந்து குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து தனிப்பட்ட முறையிலே பண்ணலாம். அதான் நம்ம அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் அது உங்களுக்கு வந்து ரெசிப்ட் ஆக்க முடிஞ்சுது, இல்லை பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சு அக்கௌண்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் நம்ம வந்து அவனுக்கும் பண்ணிவிட்டு அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டையும் அந்த வெய்வ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு போய் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும்? அதுக்கு பதிலாக மக்களுக்கு பயன்படுத்தி நேரடியாக பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். அதில் என்ன பிரச்சனை வரும்னா கேஷாக கொடுக்க முடியாது. அப்போ என்னென்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணக்கூடிய ட்ரஸ்ட்டோ இல்லை அது பண்ணக்கூடிய என்ஜிஓ மூலமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி வரும். இப்போது ஒரு சில அமைப்புகள் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 அமைப்புகள்லாம் வந்து கலப்பு திருமணத்திற்கு ஆதரவாக ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரெசிப்ட் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ரெசிப்ட்டை வந்து நீங்கள் அழகாக காட்டிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த பிளாக் மணியெல்லாம் ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு என்ஜிஓலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் உண்மையாக அப்படிலாம் நடக்குதா? இல்லை, நடக்காமலாம் இல்லை, கண்டிப்பாக நடக்குது. இது ரொம்ப நாளாக நடக்கிற காரணத்தினால தான் 2002 வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்னு வந்துருச்சு. இப்போ மணி லாண்ட்ரிங் ஆக்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது பிளாக் மணி ஒயிட் மணியே ஏன் சொல்கிறாங்க? அதுவே ஒரு டிஸ்கிரிமினேட்டரி வேர்டு. ஏன்னா பிளாக் தப்புங்கிற மாதிரி ஒயிட்டு கரெக்டுங்கிற மாதிரி. அது மணி லாண்ட்ரிங்னா என்னென்னா அன்அக்கௌண்டட் மணி அக்கௌண்ட் ஆக்குறது. அப்போது ஏன் ஆக்குறாங்க அப்படின்னா டேக்ஸை வந்து இவங்க வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக பண்ணுறது. அது வந்து இந்த சில பேர் வந்து இந்த சிஎஸ்ஆர் மூலமாகவோ இல்லை வந்து இந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாகவோ அவங்க ட்ரஸ்ட் மூலமாகவோ அதில் பணம் போட்டு கணக்கு காட்டாமல் ஒயிட் ஆக்கிறது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் எக்கச்சக்கமான பிஎம்எல்ஏ கேஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு இன்கம் வந்துகிட்டு இருக்கு, நான் அந்த இன்கம் மூலமாக சேரிட்டி பண்ணுறேன் அப்படின்னா, ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்கமுக்கு நான் டேக்ஸ் கட்ட தேவையில்லையா? இல்லை, அது டைரக்ட் டேக்ஸ், அது வேறு. நீங்கள் வந்து உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சி தானே கொடுப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் சேரிட்டியாக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண விஷயம் வந்து 80Gயில் கவர் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து திரும்ப அந்த படத்தை வாங்கிக்கலாம், திருப்பி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். சார் சொன்னது எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு குறிப்பிட்ட நபரையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ட்ரஸ்ட்டையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட யாரையுமோ நெகட்டிவாக காட்டணும் இல்லை அவங்களுக்கு பாசிட்டிவாக பேசணும் அப்படிங்கிற நோக்கமே கிடையாது. இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க, சட்டம் என்ன சொல்லுது, நாம் நாளப்பினா ஏதாவது ஒருத்தருக்கு காசு கொடுக்குறோம் வைக்கிறோம் ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுது, எவ்வளோ அனுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் அடிப்படை விதிமுறைகளை தெரிஞ்சுக்கணும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும் தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சட்டம் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கும் எங்கள் நாட்டு நட மக்களுக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பற்றி அந்த லிமிட்டை பற்றிலாம் ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி காலி.